டைம் 1:04 AM, டே 115. ஆக்சுவலி நிறைய விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒன்று, முந்தா நேற்றும் ஷூ போட்டு செப்பல் போட்டு எனக்கு கால்லாம் செம்ம வலி, ஃபுல்லாக பாயில் ஆகி அது ஸ்கின் பீல் ஆகி ப்ளட் வந்து ரொம்ப கட்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி மோனி தான் வந்து எனக்கு பேண்டேஜ் வாங்கி கொடுத்தாங்க முந்தா நேற்று. அதை சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் மோனியோட ஃப்ரெண்டு ரஹீம் இல்லை, வேறு ஏதோ பேர் சொன்னாங்க, அது இப்போது நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் முந்தா நேற்றும் நானும் சந்து லிஃப்ட்டில் கீழே போனோம். ஒரு 6க்கு மேலே 7 o'clock பிரேக் போனோம். அப்போது அந்த ஒரு பஜ்ஜி போடுற அக்கா இருக்காங்க, நல்லா சூப்பராக பஜ்ஜி போடுவாங்க. வெங்காய பஜ்ஜின்னு நினைக்கிறேன், செம்ம டேஸ்டியாக இருக்கும். அவங்க நான் என்னோட ஒரு கையில் சிப்ஸ் பேக்கெட்டு, மொபைலு, ஐடி கார்டு எல்லாமே இருந்துச்சு. அது வச்சுட்டு தான் நான் முட்டை பஜ்ஜி சாப்பிட்டேன், உள்ளி வடை சாப்பிட்டேன். ஆக்சுவலி அது வைக்கும்போது அவங்க இவ்வளோ கையில் திங்ஸ் வச்சுட்டா சாப்பிடுவீங்க, கொடுத்துருந்தா நான் வச்சுருக்க மாட்டேன், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்றீங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி ரொம்ப அக்கறையாக கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களோட கைண்ட்னஸ்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டீ கடை பெஞ்சில் அவங்க ஏன் நான் ஈவினிங் வரல, என்னை பார்க்கவே இல்லை, ஏன் லேட்டு அந்த மாதிரி கேட்டாங்க. அப்போ நான் நினச்சேன், நான் 5 மணிக்கு நாங்கள் ஒரு 5க்கு அந்த மாதிரிலாம் கீழே வருவோம். டெய்லி அவங்க எத்தனை பேரை பார்க்குறாங்க, நான் வரலைங்கிறது கரெக்டாக நோட் பண்ணிட்டாங்க. வாவில் அப்படின்னு நினச்சேன். இது சொல்ல மறந்துட்டேன். லிஃப்ட்டில் நாங்கள் கீழே வந்துட்டுருக்கோம், நானும் சந்துவும். அப்போது லிஃப்ட்டு ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் நிற்கிது. அவள் கூட இருக்கிறவங்களில் ஒருத்தர் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னாங்க, ஒரு பட்டன் வைக்கணும், ஸ்டாப் பட்டன். அதாவது லிஃப்ட்டு நிற்கிறத ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வேணும்னு. அப்போ எனக்கு ஒரு ஜோக் தோணுச்சு. என்கிட்ட தான் டோன்ட் ஸ்டாப் டேட்டூ இருக்குல்ல, அது ப்ரெஸ் பண்ணால் போதும்னு நான் சந்தோஷத்தை சொல்லி சிரித்தேன். அந்த ஜோக்கு தான். இதெல்லாம் தான் நான் சொல்ல மறந்த விஷயங்கள். இனி ஆக்சுவல் டேக்கு வரேன். ஆஃபீஸுக்கு அடை, தோசை, தக்காளி சட்னி தான் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனேன். சாப்பிட்டேன் நான். ஓரளவுக்கு பரவாயில்ல. கொஞ்சம் சோல்ட் அவுட் ஆன் யூ கொஞ்சம் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன ட்ரெஸ் போடலான்னு நிறைய யோசித்தேன். ஃபைனலி பிளாக் ஜீன்ஸ், ஒயிட் டிஷர்ட் போட்டுட்டு ஆஃபீஸ் கேபில் போனேன். ஆக்சுவலி கேபு ரொம்ப காசு கம்மியாக வந்துச்சு. லைக் 125 தான் ஆச்சு. யூஸ்வலி 210 220 போகும். நேற்று செம்ம ஆஃபர், எனக்கு 40% கிட்ட. அதில் ஊபரில் தான் போனேன். எனக்கு நேற்று நல்ல லாபம். ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தேன். அப்போது கோகுல் வந்தாங்க. கோகுல் என்ன இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னாங்க. அப்போ நான் கொஞ்சம் வைக்கப்பட்டேன். அப்போ அவங்க இப்போ அழகு போயிடுச்சு அப்படின்னாங்க. அப்போ நான் அவங்கள அந்த தொடங்க ஃபேஸில் ஒன்று இருக்க தொடங்க அந்த ஜோக் சொன்னேன். அவருக்கு புரியவே இல்லை.
மறுபடியும் சொன்னேன், புரிஞ்சுது. அப்போ அவர் இது முன்னாடியே சொல்லுங்கள், ப்ரிப்பேர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய பேசினோம். ட்ரிப்பு பற்றி, ஆலப்பி பற்றி, ஃபுட்டு பற்றி, பரோட்டா பற்றி நிறைய பேசினோம். அவங்க ஆக்சுவலி ஆஃபீஸில் நிறைய பேர் வந்து ஒரு இறப்புக்கு போயிருந்தாங்க. லைக் முந்தானேத்து ஒருத்தங்க இறந்தாங்க ஆஃபீஸில். சுதான்னு ஒருத்தங்க நல்லா கேரம் ஆடுவாங்க. அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. கேட்கவே கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் போனாங்க. நானும் சந்துக்கிட்ட கேட்டேன் போகலாமான்னு. அவங்க வந்து போனால் குளிக்கணும், அதெல்லாம் வேண்டாம், பிரேக்கும் இல்லை, யாரும் இல்லை ஒர்க் பண்ண அப்படின்னாங்க. அதனால தான் போகல, இல்லாட்டி போயிருப்போம். அதுக்கப்புறம் என்னாச்சு, பிரகாஷ் நான் வந்து டைரி எழுதிட்டு இருந்தேன். அது என்னமோ தெரியல, ரொம்ப வலிச்சுட்டே இருந்துச்சா, கொஞ்சம் டைரி எழுதிட்டு இருந்தேன். பிரகாஷ் வந்தான், என்னை பார்த்தான், என்ன டியூட்னு கேட்டான். கண்ணை பார்த்துட்டு, நான் இன்னும் இல்லை, உன்னை எப்படி வச்சுருக்கேன், அழுதுட்டுருக்கு, ஃபஸ்ட்டு கண்ணத்தோட பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. எனக்கு என்ன சொல்கிறது தெரியல அதுக்கு. நான் வந்து அந்த வல்னரபிள் சிச்சுவேஷனில் என்னை யாரும் பார்க்கணுன்னு நான் சத்தியமாக நினைக்கல. அந்த டைமில் அவன் வருவான்னு நான் நினைக்கல. என் ப்ளேஸ்க்கு வருவான்னு நான் நினைக்கவே இல்லை. அவன் வந்துட்டு, நீ எவ்வளோ ஜாலியாக இருப்பேன், நான் தான் எல்லார்ட்டையும் வந்து ஃபாதி மாதிரி இருக்கணும்னு சொல்லுவேன், நீ வந்து இப்படி இருக்க அப்படி இப்படின்னா. என்ன, ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் சோகமாக இருக்கக்கூடாதா, அழுக வராதா அப்படின்னு இருந்துச்சு. ஆறுதல் சொன்னான். என்னாச்சுன்னு கேட்டான். எனக்கு பல விஷயம் சொல்ல முடியல. பல விஷயம் சொன்னேன். ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்கு அவன் என்ன அட்வைஸ் பண்ணான். டியூட், நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், யாரையும் லவ் பண்ணாத, யாரும் அது வர்த்தில்லை, அது கேவலமான ஒரு வேலை அப்படி இப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணான். சிரிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறந்தான் நாங்கள் பிரேக் போனோம். பிரேக்குக்கு நான், பிரகாஷ், சரவணன் தான் போனோம். இத்தனைக்கும் பிரகாஷ் வந்து எதுவுமே வாங்கலை, கூட வர்றதுக்கு வந்தான். நான் அப்செட்டாகவும் இருந்தேன்ல. அவன் என்னை அப்படி பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான். ஆஃபீஸில் நான் வந்து கண் கலங்கினது. பாட்டும் கேட்டுட்டு, டைரி எழுதும்போது ஆப்வியஸ்லி பாட்டு கேட்பேன். அந்த ஃப்ளோவில் அழுது நல்லா இருந்துச்சு. லைக் சின்ன வயசுல எல்லாம் வந்து எனக்கு பிடிச்சவங்கக்கிட்ட இல்லை, நான் வந்து யார்கிட்டையும் வந்து அழுது காமிக்க மாட்டேன். அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கெத்தாக நின்று, ஸ்ட்ராங்காக நின்று, இமோஷன்ஸ் வெளிப்படையாக காட்டாமல் தனியாக இருக்கும்போது தான் அதெல்லாம் வந்து கொட்டிடுவேன். இப்போல்லாம் என்னென்னா, நான் ரொம்ப வல்னரபிளாக இருக்கேன். எனக்கு இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல. சிரிக்கிறேன்னா சிரிக்கிறேன், அழுகிறேன்னா அழுகிறேன். அந்த ஸ்பாட்டில் என்ன தோணுதோ அது அப்படியே வருது. ட்ரிகர் ஆகும்போதெல்லாம் கண்ணிலேருந்து அப்படியே விழுகுது. ஐம் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல். அப்படி இருக்குது. பிரகாஷ் எனக்காக பிரேக் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்துச்சு. எதெல்லாம் சொல்கிறது, எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியலை. ஃபஸ்ட்டு வந்து பிரதீக்ஷா. அவங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டாங்க. அப்பா ஆமாம் வாங்க உட்காருங்க அப்படின்னு. அவங்க கண் கலங்கினது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களோட பிரச்சனையை சொன்னாங்க.
அவங்க கை பிடிச்சிட்டு நான் கேட்டுகிட்டே இருந்தேன். எனக்கு பிரதீஷா ரொம்ப பிடிக்கும். செம்ம கேரக்டர் அவங்க. அவங்க அவங்க அப்படியே ஆனது எனக்கு என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஐ மீன் அந்த கண் கலங்குனது இதெல்லாம் பார்த்தப்போ. அப்புறம் நான் அவங்கக்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் நான் ஏன் சோக கதையை சொன்னேன். அதில் அவங்க எனக்கு செம்மையான அட்வைஸ் பண்ணாங்க. லைக் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இல்லை, எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி இருந்துச்சு. அது நான் அப்போது அது நான் எதிர்பார்க்கல அவங்க அப்படி சொல்லுவாங்கன்னு. நான் வந்து சிச்சுவேஷன் மட்டும்தான் கொடுத்தேன். இப்போது ஒருத்தங்க இருக்காங்க, இன்னொருத்தங்க இருக்காங்க. இப்போது ஒருத்தங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். இப்போ நமக்கு வந்து ஃப்ரெண்டு வேணுமா பார்ட்னர் வேணுமான்னு கேட்டால் நம்ம யாரை சொல்லுவோம்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ். நான் வந்து எனக்கு 2 பேரும் வேணும், அதனால் நான் எதுவுமே சொல்லலை. அப்போ அந்த பார்ட்னர் வேணுங்கிற அவங்க வந்து இருக்கலை. அவங்க வந்து நீங்கள் என்னை சூஸ் பண்ணலன்னு வேலைக்கு போயிட்டாங்க. ஃப்ரெண்டுன்னு இருக்கிறவங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க இருந்தாங்க கொஞ்ச நாள். ஓகே, இப்போ இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் யார் வேணும்னு அந்த கம்பேரிசன் அதுவே தப்பு. ஏன்னா 2 லவ்வும் டிஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுக்கு இருக்கிற லவ் டிஃப்ரெண்ட், பார்ட்னருக்கு இருக்கிற லைஃப் டிஃப்ரெண்ட். ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணவே கூடாது. அது ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சிச்சுவேஷனில் விட்டுட்டு போகவே கூடாது அப்படின்னாங்க. நான் அப்புறம் ப்ராசஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஆமாம்ல, அப்படி தான்ல அப்படின்னு. என்கிட்ட நான் வந்து சோகமாக இருக்கிறது அவங்க இன்னொரு கேள்வி கேட்டாங்க. ரிக்ரெட் பண்ணுறீங்களா சூஸ் பண்ணாதனாலன்னு கேட்டாங்க. அப்போ நான் ஆமான்னேன். பார்ட்னரை சூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு தெரியாமலே போச்சு அப்படின்னு சொன்னேன். ஃப்ரெண்டுனா கூட ஃப்ரெண்டும் எனக்கு முக்கியம்தான், இல்லைன்னு இல்லை. பட் அவங்க இப்போது நான் நினைக்கும்போது சொன்னேன். இப்போது அன்னைக்கு நான் பேசாமல் இருந்ததுக்கு இன்றைக்கி நான் இப்போ நினச்சி ரிக்ரெட் பண்ணேன். நான் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அவங்க வந்து நீங்கள் ரிக்ரெட் பண்ணக்கூடாது, அப்படி ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான சிச்சுவேஷன் உருவாக்கியிருக்கவே கூடாது, அப்படி இருந்தால் விட்டுருக்கு போயிருக்கக்கூடாது அப்படின்னாங்க. அது எனக்கு ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருந்துச்சு. அது ஒன்றா. அப்புறம் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நிறைய இந்த மாதிரி அட்வைஸ் கொடுங்க, ஸ்பீச் கொடுங்க, ரொம்ப தேவைப்படுது எனக்கு அப்படின்னு. அதுக்கப்புறந்தான் அன்எக்ஸ்பெக்டடாக இன்னொன்று, மனிஷா வந்து என்கிட்ட ஒரு காசிப் சொன்னாங்க. எனக்கு கெட்ட பழக்கம்னு சொல்ல மாட்டேன், நல்ல பழக்கம்தான். எனக்கு அது காசிப் வந்து நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் யார் சொன்னாலும். அது மீன்ஸ் இப்போ என்ன சுற்றி இருக்கிறவங்க எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்கன்னா நான் அவங்கக்கிட்டே போய் கேட்டுருவேன், இப்படி உங்களை பற்றி சொல்கிறாங்க, அதில் நானும் இன்க்ளூட் ஆகிருந்தேன் அப்படி. ஸோ அவங்க ஒருத்தர் பற்றி சொன்னாங்க, அவங்கள பற்றி நான் அவங்கக்கிட்டே போய் கேட்டேன். அது வேறு மாதிரி ஒரு பிரச்சனையாகி எனக்கு நல்ல ஒரு ரிலேஷன் அந்த பொண்ணு கூட இருக்குது. அது எனக்கு அது நானாக கெடுத்துட்டேனான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நான் கெடுக்கணும்னு விரும்பலை. நான் எனக்கு அவ்வளோ பிடிக்கிறதுனால தான், அவங்கள மேலே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுனால தான் அவங்கக்கிட்டே போய் கேட்டேன், கிளாரிஃபை பண்ண கேட்டேன். அது வேறு மாதிரி ஆகி அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய கம்யூனிகேஷன் ஆகி வேறு மாதிரிலாம் அது போயிடுச்சு. எண்ட் ஆஃப் த டே இன்னொன்று,
கார்த்து ப்ளேஸ்க்கு வந்தா. ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு பட்டன் வந்து தடவிட்டு போனேன். அப்போ நான் தடவினேன். அப்போ தான் நான் வந்து ஷாக் ஆகிட்டு, யார்டா இது அப்படின்னு திரும்பினா கார்த்து. ஐயோ பேர் சொல்லிட்டு ஓகே கார்த்து ஓகேவா. அதுக்கப்புறம் நானே சொன்னேன் இடையில, ஆமாம் இந்த மாதிரி பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ண அப்போ தான் அது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்னு. அதுக்கு அவங்க இன்னொரு பட்டன் ஆக்சுவலி ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் சொல்லி 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 சிரித்தோம். நான், சரு, காத்து, பாரதிகா கிட்ட சொன்னோம், ஒரு சிவா கிட்ட சொன்னோம். ஐயோ நிறைய சிரித்தோம். ஓகே, இது அங்கே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம். நான் பேசுவேன்னு நினைக்கல, என்கிட்ட பேசுவாங்கன்னு நினைக்கல. கொஞ்ச நேரம் பேசணும், நல்லா இருந்துச்சு அது, அந்த மொமெண்ட். அது எனக்கு நான் அழுதுட்டு தான் இருந்தேன், அது ஒரு விஷயம். பட் ஸ்டில் ரொம்ப நாள் கழித்து பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்போவுமே பார்க்க மாட்டேன், இப்படி பார்க்க முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஹர்ட்டாக தான் இருந்தேன், அது வேறு விஷயம். சில விஷயம் கேட்டுட்டு என்னால் ரியாக்டும் பண்ண முடியல, ஹெல்ப்லெஸ்ஸாகவும் இருந்தேன். நிறைய நினச்சி ரிக்ரெட்டும் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டேன் ப்ளேஸுக்கு. சரு ஆல்ரெடி, மௌனி, அலெக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் சாப்பிட போனதுனால என்னால் சாப்பிடவே முடியலை. யோசிச்சுட்டு அப்படியே கொட்டிட்டேன். என்னோடய ஃபேஸ் பார்த்து சரு, சந்து வந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் சரு, பாரு, கார்த்து எல்லாம் வந்தாங்க. ஆளாளுக்கு வந்து கொஞ்ச நேரம் இருப்பாங்க, பேசுவாங்க, போவாங்க, இப்படியே தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இதுக்கிடையில் முத்து வந்து ஒரு கவுண்டர் கொடுத்தாரு. சரவணக்கிட்ட வந்துட்டு, என்ன எப்போ பார்த்தாலும் இவங்க ப்ளேஸில் 2 பேர் இருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னாங்க. அதுக்கு சரு வந்து, நான் வந்து கவுன்சிலிங் செஷன் வைக்கிறேன், அதுதான் என்னோடய மெயின் பிஸ்னஸ்ஸு, ஆஃபீஸ் ஒர்க்கை வந்து சைட் பிஸ்னஸ்ஸு அப்படின்ட்டான். ஐயோ நிறைய சிரித்தேன் அதுக்கு. சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன், நான் ஆஃபீஸில் கொஞ்சம் சோகமாக இருந்தால், அவுட் ஆனால் 4 பேர் வந்து கேட்குறாங்க, அக்கறையோடு பக்கத்தில் வந்து இருக்காங்க, என்னாச்சுன்னு கேட்குறாங்க, சமாதானப்படுத்திட்டு எனக்கு நான் பிரச்சனை சொல்லலைன்னா கூட அட்லீஸ்ட் அந்த கேர் பண்ணுறாங்க. பாரு என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அதில் தான் வந்து ஸ்பீச்லெஸ் ஆகிட்டேன் நான். உங்களை இப்படி பார்த்துமா அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. அது வந்து ஆமாம்ல அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. அப்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கே கஷ்டமாக இருக்குது. நான் இப்படியே கிடையாது, நான் சிரிச்சிட்டே தானே இருப்பேன், ஏன் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு நினச்சி எனக்கு கஷ்டமாக இருக்குது. எத்தனையோ ட்ரிப் போயிட்டு வந்தேன், எதுவுமே என்னை ஃபிக்ஸ் ஆகலை, நான் ஃபிக்ஸ் ஆகலை. என்ன பண்ணால் சரியாகும்னு எனக்கே தெரியல. காற்று சொல்கிற மாதிரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஹீல் ஆகுதான்னு. ஆகலையா பெயினோட வாழ்வோம். ஆக்சுவலி இதுக்கு பிரதி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதாவது எல்லா பெயினுக்கும் ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்கும். சோகமாக இருங்க, அழுங்க, எதுவுமே பிரச்சனை இல்லை, ஆனால் ரிக்ரெட் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னாங்க.
அது செமையான ஒரு வார்த்தை. இப்போது நம்ம ஒருத்தங்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலைன்னா நம்ம அவங்கள வில்லனைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுமா? அது என்னோட ஒரு பொதுவான கேள்வி. சரி, எப்போவுமே 2 பேருக்கும் வேணும் ஃபீலிங்ஸ். ஒருத்தருக்கு மட்டும் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது எப்படி சொல்கிறது, ஒருத்தருக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா அது மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி இல்லை, மற்றவங்கள வில்லனைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அதுக்காக இவங்க அவங்க என்னை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படி சொன்னால் தான் அது தப்பு. அவங்க ஹர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலை, நம்மளை ஹர்ட் ஆகிறோன்னு சொன்னால் அதுவும் தப்பா? அது எனக்கு தெரியல. என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் என்ன மீன் பண்ணேன்னா, நமக்கு ஹர்ட் ஆகுது, மற்றவங்க ஹர்ட் பண்ணால் தான் ஹர்ட் ஆகும் இல்லை, நம்ம யோசித்தாலும் நமக்கு ஹர்ட்டு தான் ஆகும். ஒரு விஷயத்துலேருந்து நம்மளால் மூவ் ஆன் பண்ண முடியல, வேறு விஷயம் யோசிக்க முடியல அப்படின்னாலும் ஹர்ட் ஆகும். கரெக்டு தானே? நிறைய வலிக்குது, சரியாயிடுவேன், பழகிடும். பிரதி சொன்ன மாதிரி பழகிடுச்சுன்னா ஓகே தான். பிரதிக்கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டேன், மே ஐ லீன் ஆன் யூ வென் எவர் ஐ ஃபீல் ஐ நீட் அ ஷோல்டர் அப்படின்னு. அவங்க சிரிச்சுட்டு எஸ் ப்ளீஸ் அப்படின்னாங்க. ஹக் பண்ணேன் அவங்கள மனசால். ஈவன் ஷீ நீடட் அ ஹக். எனக்கும் ஹக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. வேற என்ன, சரு நிறைய கவுண்டர் கொடுத்தான். காத்தும் நான், சிவா, பாரு எல்லோரும் நாங்கள் சிரிச்சிட்டே இருந்தோம் ரொம்ப நேரத்துக்கு. வேற என்ன, எப்படா 12 மணி ஆகும், எப்படா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஒப்பாரி வைக்கிறதுன்னு இருந்தேன். எனக்கு பழைய ஃபாசியாக போகணும் ஆஃபீஸ்க்கு. அந்த சிரிச்சிட்டே இருக்கிற, யாரையும் எப்படி சொல்கிறது, யாரையும் மதிக்காத இந்த சென்ஸ், யார் என்ன சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்காத ஒரு ஃபாசி. இப்போ என்னன்னா எல்லாம் எனக்கு ஹர்ட் ஆகுது, அப்போ எதுவும் எனக்கு ஹர்ட் ஆகாது. நான் அந்த இமோஷ்னல் கார்டு வச்சுருப்பேன், அந்த கார்டை நான் எடுத்துட்டேன். அங்கே தான் தப்பு பண்ணேன், கார்டு எடுத்துருக்கக்கூடாது. ஆனால் இன்னொன்று என்னென்னா, நான் இப்போ கார்டு வேணும் வச்சு எடுத்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இல்லை, அதுவாக கார்டு டவுன் ஆகிடுச்சு. அங்கே தான் பிரச்சனை. பரவாயில்ல, சரியாயிடும். நேற்று மழை பெஞ்சுது, அப்போ நான் நினச்சேன் நானும் சோகமாக இருக்கேன், வானமும் சோகமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் கேப் ஏறி வீட்டுக்கு வந்தேன். கேட்லேயே மூடி நிற்கிறான், ஆன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே பீட்டா மோனி இருந்தாங்க. எனக்கு ஜோசியோட சத்தம் தூரமாக கேட்டுச்சு. நான் வேறு கத்திகிட்டே இருந்தேன், ஜோசி ஜோசி ஜோசின்னு. ஜோசி ஓடி வந்துட்டான். அப்புறம் பீட்டா ஜோசியை சண்டை போடுற மாதிரி போனால் அதுக்குள்ளே நான் ஜோசியை காப்பாற்றிட்டேன். ஜோசிக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அவ்வளோதான், டே டன்.